பிரச்சனை, இந்த பாடு, இந்த கேலி. இப்போ காலைல இப்போ கிளம்பி வரும்போது என் கணவரிடத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வாங்கிட்டு வந்தோம். அதே 2 ஸ்டெப்பு தள்ளி வர ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாமா என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாரு, இன்றைய தினத்தை வாழ்த்தி எனக்கு வாழ்த்துதல் சொல்கிறாரு. ஆனால் என் கணவரிடத்திலிருந்து வாழ்த்துதல் வரல, வேறு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நம்ம எதையும் சகிக்கணும், எதையும் தாங்கணும். அப்போ ஏசப்பா சகிக்கலை, தாங்கலை, என்னால் முடியல. அவர் ஒரு மனுஷன் ரூபத்தில் தான் பிறந்தார், நம்மளை மாதிரி தானே பாடுபட்டிருப்பார். அப்போ நம்மளை விட அதிகமாக அவர் பாடுபட்டார். எல்லாத்தையும் சகித்து அவர் தாங்கி கொண்டு இருந்தார். எதுக்காக? தேவ சித்தம் நிறைவேறணும். நம்ம ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டால் தான் நம்மளுடைய ஜனங்களை நம்மளால் மீட்க முடியும், நம்மளோட தகப்பனால் மீட்க முடியுன்ற ஒரு உணர்வு இருந்தது அவருக்கு. எதுக்காக நம்ம இந்த பூமியில் இந்த பிறந்திருக்கிறோம், எதற்காக தேவன் நம்மளை நடத்துகிறாரு, நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் தேவனுக்காக அப்படின்ற சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்ம செயல்படும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவ சித்தத்தில் நம்மளால் நடக்க முடியும். நம்ம பிரச்சனை, நம்ம பாடு, நம்ம போராட்டம், நம்ம கஷ்டம், நம்ம வேதனையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, தேவ சித்தத்தை செய்ய முடியாது. எது நடந்தாலும் நடக்கட்டும், தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், நடக்கணும். அப்போ தேவன் என்ன பண்ணார், சிலுவையில் மன்னிப்பு கேட்டார். அவர் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சொன்னார். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் யார் எந்த தவறுகள், எந்த கஷ்டங்கள், எந்த வேதனைகள் நம்ம கொடுத்தாலும் அவங்கள தாராளமாக நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். அப்போ தான் தேவனுடைய தயவு நமக்குள்ளே இருக்குது, தேவனுடைய பிள்ளையாக இவங்க இருக்கிறாங்கன்ற ஒரு உணர்வு, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்மளால் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்போ யோசேப்பு சொன்னார்ல, சகோதரர்களை மன்னித்தாரா இல்லையா? நீங்கள் என்னது, உங்களால் தான் நான் இந்த உயர்ந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லி சகோதரர்கிட்ட என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அவர்களை மன்னிக்கிறார், மனதார என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறார். ஏசப்பாவும் தனக்கு செய்த காரியங்களை என்ன பண்ணுறாரு, மனதார நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பிதாக்கிட்ட பரிந்து பேசுகிறார். அப்போ தேவன் இந்த பூமிக்கு வந்து ரத்தத்தை சிந்தினா தான் மக்களை என்ன பண்ண முடியும், மீட்க முடியுன்ற ஒரு காரியத்தை அவர் புரிந்து கொண்டார். அதுபோல் தேவன் நம்மளை எதுக்காக இந்த பூமியில் தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தார்ன்ற உணர்வு நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா போதும், நம்ம தேவனுக்காக என்ன பண்ணுவோம், எந்த சூழ்நிலையும் அசையாமல் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்காக நம்ம நிற்போம். இந்த வசனத்துக்காக ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இந்த முதலாம் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிதாவே நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய குமாரனுடைய வார்த்தையை கேட்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அப்பா மன்னித்தது போல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், யார் எங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் கொடுத்தாலும் அவர்களை மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கி தாங்க அப்பா. தேவ தயவு எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.